பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க என்னோட சேர்ந்து சாப்பாடுறாம. உங்களோட சேர்ந்தவங்களா? ஆமா. தேவ அமிர்தம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? தேவ அமிர்தம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அமிர்தத்தை மட்டும் பாத்துட்டு இருக்காங்க. அமிர்தத்து மேல கண்ணோட்டமா இருக்கும். அப்படிங்க இருக்கக்கூடிய கோபால கண்ணன் பார்த்தார். ஆமா. அதே இடத்திலே வந்தார். சரி. ஐயா தேவர்களே, ஐயா அசுரர்களே, நீங்கள் இருவரும் எதற்காக அப்படி சண்டை செய்து கொண்டு இருக்கீங்க? அம்மா, சரி, திருப்பார் கடலிலே சென்று 2 பேரும் சேர்ந்து தேவாமிர்தம் கடைந்தோம். சரி, பாடுபட்டது 2 பேர். அப்படின்னா பகிர்ந்து தானே சாப்பிடணும். அதோ அந்த அசுரர்கள் தேவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரி, அதனால எங்களுக்குள் சின்ன சண்டை. சண்டையா? ஆமா. அதை என் இடத்திலே தாருங்கள். சரி. நான் ஒரு பெண் அல்லவா? இல்லைன்னு யார் சொன்னா? உங்கள் இருவருக்கும் பாகுபாடு இல்லாமல் பங்கு வைத்து தருகின்றேன். அம்மா, என்ன? தேவாமிர்தம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு கலைஞ்சிருக்கும். சரி, நீ பங்கு வைப்புன்னு சொல்ற. சரி, பொம்பளை கையில நம்பி கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? இந்த பொம்பளை இருக்கா பாரு, சரி, நய வஞ்சகமா பங்கு வைப்பா. வஞ்சகமான பங்கு வைக்க மாட்டோமே. எங்க வீட்டுல அப்படித்தான் என் பொண்டாட்டி பங்கு வச்ச, அதை பார்த்துதான் சொல்லுதேன். உங்க வீட்லயா? ஆமா. எப்படி பங்கு வச்சாங்க? இப்படி கோவில் கொடைக்கு சரி, விருந்துக்கு ஆள் கூப்பிடுவோம். சரி, எங்க அக்கா தங்கச்சி எங்க அண்ணன் தம்பி சரி, எங்க வீட்டு ஆள் வரும். சரி, எங்க வீட்டு ஆள் வந்தா அகப்ப விளிம்புல கிடந்து அடிக்கும். விரும்பல கிடந்து அடிக்குமோ? அதே மாதிரி சரி, உங்க பெண்கள் வீட்டு ஆட்கள், உங்க அண்ணன் தம்பி, சரி, உங்க அக்கா தங்கச்சி, சரி, உங்க நாத்தனா சரி, வந்தா அகப்ப ஆழத்துல விழும். ஆழத்துல விழுந்துடும். தன்னால கண்டா தனிச்சு முகக்குமா அகப்ப. சரி, அடித்தால கண்டா ஆழ்ந்து முகக்குமா அகப்ப. அப்படி வஞ்சகமா எல்லாம் பங்கு வைக்க மாட்டோமே. அப்ப தேவ அமிர்தத்தை உன் கையில கொடுக்கலாமா? கொடுக்கலாமே. சரி. அப்படின்னு தேவர்களை ஒரு பந்தியாக அமர செய்தார். ஓ, தேவர்களை ஒரு பந்தியாக அமர வைத்தால், அசுரர்களை மற்றொரு பந்தியாக அமர வைத்து, இருவேர்களையும் இருபந்தியாக அமர வைத்தார். முதலாவதாக தேவர்கள் கூட்டத்துக்கே பங்கு வைத்து வருகின்றார். ஓ, பொம்பளை அங்க இருந்து வந்தா சரி, தேவர்கள் பந்திக்கு அங்க இருந்து வரிசையா வச்சுவாங்க. ஆனா அசுரர்கள் கூட்டத்துல ஒருத்தர் கூட வைக்கல. அசுரன் கூட்டத்துல 2 பேர் பார்க்கிறோம். நாமளும் வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. இந்த பெண் தேவர்கள் கூட்டத்துக்கு மட்டும் தானே பங்கு வச்சுட்டு வர்றா. இவ தேவர்கள் கூட்டத்துக்கு தான் பங்கு வைக்கிறாள். நம்ம இலைக்கு ஒண்ணுமே வரலையே. நம்ம இலைக்கு வந்து சேராது. அப்படின்னு 2 பேர் எழுந்திருக்கு தேவர்கள் கூட்டத்திலே சென்று அமர்ந்தார். அசுரர் கூட்டத்துல 2 பேரும் எந்திரிச்சு வேற தேவர்களோட உட்கார்ந்துக்கிட்டான். அவர்களும் தேவர்கள் தான் என்று சொல்லி ஆமா, தேவ அமிர்தத்தை கையில கொடுத்தார். தேவ அமிர்தத்தை கையில வாங்கணும். அவங்க 2 பேரும் யாரு? அவன் தான் ராகும் கேது. ஒன்னு ராகு, ஒன்னு கேது. ஆமா. ராகு மாதிரி கொடுத்தது கிடையாது. ராகு கொடுக்க பிறந்தவன், கேது கெடுக்க பிறந்தவன். சரி, சரி. தேவாமிரத்தை கையில கொடுத்த உடனே முன்னுக்கு பின்னுக்கு இழுத்துட்டாங்க. அவன் முரட்டு பையன். சரி, தேவாமிர்தத்தை வாங்கினாலே இந்த கோபால கண்ணனை மனசுல நினைச்சானா? நினைக்கலாம்ல. இவன் முன்னுக்கும் பின்னுக்கும் இழுக்கான். இதை சூரிய பகவானாகப்பட்டவர் கண்ணை காண்பிக்க, சரி, அவங்க இருக்கக்கூடிய கோபால கண்ணன் பார்த்தார். மாயவன் அறிந்தாள். தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அகப்பையை கொண்டு சரி அசுரதரையை ஓங்கி ஒரு வெட்டாகவே வெட்டினார். வெற்றின தருணத்தில் சரி அருந்ததரை மறுபடியும் வந்து பொருந்தியது. ஆமா. ஏனென்றால் என்ன? அவங்க தேவ அமிர்தம் சாப்பிட்டிருக்காங்க. ஓ, அசுரர் 2 பேரும் தேவர்கள் கூட்டத்துல உட்கார்ந்து அமிர்தம் சாப்பிட்டிருக்கான். அவர்களுக்கு அழிவு காலம் என்பதே கிடையாது. அவனுக்கு அழிவு கிடையாது. அப்படி அங்க இருக்கக்கூடிய அசுரர்கள் கூட்டம் எல்லாம் ஆமா தேவர்களை கடிலை கண்டு சரி தேவர்கள் மீது படையெடுக்க, தேவர்கள் மீது படையெடுக்கிறார். தேவர்களை காக்க வேண்டும், அசுரர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய கோபால கண்ணன் பார்த்தார். ஆமா. தன்னுடைய வலது கையில இருக்கக்கூடிய சக்குராயுதத்தை ஏவினார். மாயவன் கையில் இருக்கக்கூடிய சக்குராயுதத்தை ஏவுகிறார். அந்த சக்கரமாகப்பட்டது ஏன் பெருமானுடைய சக்குராயுதம் அசுரர்களை விரட்டி அங்கு எப்படி வருகின்றது? எப்படி அம்மா விரட்டுகிறது? வென்று அங்கே
ஆமா, அசுரர்கள் கூட்டத்தை விரட்டி வரக்கூடிய நேரத்தில் அதே விரட்டி வருகிற போது அந்த அசுரர்கள் கூட்டம் எல்லாம் சரி பாதாள லோகத்திலே சென்று மறைந்தார். பாதாள உலகத்திலே மறைந்திருக்கிறார். அந்த பாதாள லோகத்திலே வந்து சரி அங்கு யாரை ஆண்டு வருகின்றார்? துந்துமி என்று சொல்லக்கூடிய ஒரு அரைக்கு பெண்ணால் ஆண்டு வர்றான். அந்த பாதாளவழி ராட்சத பெண்ணுடையால் ஆண்டு வர ஆமா, அவளுக்கு குழந்தை இல்லாமலே இருக்க சரி சக்கரத்தை கண்டதும் என் பெருமானுடைய சக்குராஜத்தை கண்டு கையெடுத்து வணங்கி நிற்கின்றாள். கரமெடுத்து வணங்கி நிற்கிறாள். வாராய் பெண் பாபா, வாராய் பெண் பாவாய், என்னை கையெடுத்து வணங்கியபடியால் என்னை கையெடுத்து வணங்கிய காரணத்தால் உனக்கு அழகாக ஒரு பாலகன் பிறப்பான், அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அப்படின்னு வரத்தை கொடுத்து விட்டேன். சரி அந்த சக்கரமாகப்பட்டது மறைந்தது. அதே மறைந்து விட்டது. அன்று முதல் பாதாளவழி ராட்சத பெண்குடியால் ஆமா, அரங்கிலியால் சூடானாள். அருங்கிலியால் கர்ப்பமானாள். ஊரறிய ஒரு மாதம், நாளறிய 40 நாள். அவளங்கு எப்படி இருக்கின்றாள்? அவ அன்று முதல் எப்படி இருக்கிறாள்? அவி ஒன்றாவதே மாதத்திலே உடைய வரை லஞ்சம் என்றார். லஞ்சம் அது மாதத்திலே உடைய வரை லஞ்சம் என்றார். இரண்டாவதே மாதத்திலே இளையோரை இழந்து விட்டார். லஞ்சம் அது மாதத்திலே இளையோரை இழந்து விட்டார். அவள் ஒன்றாவதே மாதத்திலே ஒன்றாவது மாதத்திலே உடையவனே தஞ்சம் என்றான். இரண்டாவது மாதத்திலே சரி இறையோனை கரங்குவித்தாள். ஆமா, அது மூன்றாவது மாதத்திலே அவளுக்கு மாதமோ 3. சரி முகவெழுப்பு கொடுத்திடுமா. தாய்மார்களுக்கு 3 மாதம் ஆயிட்டுன்னா சரி அவங்க முகத்துல ஒரு வெளுப்பு கொடுத்துரும். குழந்தை உண்டாயின உடனே சரி மாதம் 3 ஆன உடனே முகப்புத்துல ஒரு பவுன்ஸ் பவுடர் போட்ட மாதிரி சரி பளபள பளபளன்னு இருக்கும். அத பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பப்பாளி பழம் போல சரி முகம் பளபளன்னு இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிருவான். அக்கா 3 மாதம் கர்ப்பமா இருக்காங்க. ஆமா, அக்கா 3 மாதம் குளியாம இருக்கா. என்ன 3 மாசமாயே குளிக்காம இருக்காங்க? ஊர்ல தண்ணி இருந்திருக்காது. தண்ணி இல்லாமலாம் இருக்கு. எம்ம 3 மாதம் குழந்தை உண்டாயிருக்கான்னு சொன்னேன். சரி சரி அடி 4வது மாதத்திலே நாவரச்சல் கிருகிருப்பு. நாவரச்சல் கிருகிருப்பு என்றால் சரி ஒரு செம்பு தண்ணி நீராகாரம் குடிச்சாங்கன்னா ஆமா 2 செம்பு தண்ணி வாமிட்டு எடுப்பாங்க. எம்மா குடிக்கிற தண்ணி சரி சாப்பிடுற ஆகாரம் சரி குடலுக்குள்ள தங்காது. தங்காது. 4 மாதம் கர்ப்பமா இருக்க பெண்களுக்கு சரி அப்படியே குடலை உருவு. சரி அதான் வாமிட் பண்ணுவா. அப்படி 4 மாதம் முடிந்து சரி அப்படி இங்க இருக்கக்கூடிய பாதாளவழி ராட்சத பெண்குடியாள் ஆமா மேலும் அவளங்கு எப்படி இருக்கின்றாள்? ராட்சத பெண்ணால் எப்படி இருக்கிறாள்? அங்கே 5வது மாதத்திலே ஆமா 5வது மாதத்திலே அரவையரும் பூரணம். 6வது மாதத்திலே அவ அங்கமெல்லாம் தங்க நேரம். அது 7வது மாதத்திலே எலி சீமந்தம் தான் முடித்தாள். 8வது மாதத்திலே அவ கட்டமண்ண புட்டு தும்பாள். ஏன் அவங்க வீட்டுக்காரர் ஒண்ணு வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? 8 மாதமான குழந்தை உண்டான பெண்கள் சரி கட்ட